வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு நல்ல பூ மாதிரி சாஃப்டாக உள்ள இடியாப்பம் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த மாதிரி மாவு பிசைஞ்சாலும் எவ்வளோ நேரம் வேக வச்சா நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இடியாப்பம் நல்ல பஞ்சு மாதிரி நல்ல பொலன்னு ரெடி ஆகிடுக்கு. இதுக்கு நான் சொதியும் தேங்காய் பாலும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு சுடுதண்ணி நம்ம சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 கப் அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றி நல்லா தள்ளன்னு கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதில் மாவில் ஊற்றி பிசையணும். அப்போ தான் நம்ம இடியாப்பம் நல்ல சாஃப்டாக இருக்கும். கடைகளில் வாங்குகிற இடியாப்ப மாவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே போட்டு நல்லா கலந்துட்டு இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய்யை உருக்கிட்டு அதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு கரண்டியோட பின்பகுதி வச்சு நல்லா சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த கரண்டியை பின்பகுதியை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழன்னு ஆகிடும். கை வச்சும் பிசைய முடியாது, ஏன்னா தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நம்ம பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அதே மாதிரி நல்ல உங்களுக்கு தொடரப்பே சாஃப்டாக இருக்கணும். மாவு அழுத்தி பிடிக்கிற மாதிரி திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை இடியாப்பம் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். நிறைய மாவு பிசைஞ்சு போடுறீங்க அப்படின்னா அது ஒரு டைட்டாக ஒரு டப்பாலையோ இல்லை மேலே ஒரு இட்லி துணியோ மேலே மூடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாவு காயாது. இப்போ இட்லி தட்டில் அப்படி இல்லைன்னா இடியாப்ப தட்டில் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இடியாப்ப புழியறதுக்குன்னு கடைகளில் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற ஓட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னா மரத்தில் கிடைக்கிது, அலுமினியத்தில் கிடைக்கிது, இரும்பில் கிடைக்கிது, அது மாதிரி பித்தளையில் மேலே திருகிற மாதிரி கூட கிடைக்கும். எது உங்கள்கிட்ட கையில் இருக்கோ அந்த இதை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ மாவை உள்ளே வச்சுட்டு மேக்ஸிமம் மாவை திறந்தே வச்சிங்கன்னா மாவு மேலே இருக்கிற லேயர் காஞ்சிடும். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ இல்லை டப்பாவை டைட்டாக வச்சுக்கோங்க. பிழியறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடுக்கு வச்சு பிழியக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 லேயரோட பிழிஞ்சு நிறுத்திக்கலாம். ரொம்ப அடுக்காக இருந்தாலும் வைக்கிறப்பையும் சரி பார்க்குறதுக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் இட்லி துணியில் ஒரு சின்னதாக நம்ம இட்லிக்கு எப்படி இட்லி தட்டில் அந்த குழிக்கும் ஒரு சின்னதாக போட்டோம்னாலும் பசங்க அழகாக பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இட்லி தட்டுலேயே கூட நம்ம இடியாப்பம் பிழியலாம். இப்போ இது பிழிஞ்சிட்டு இருக்க டயத்துலேயே தண்ணியையும் நம்ம இட்லி கொப்பரையில் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த தட்டு இடியாப்ப தட்டை உள்ளே வைக்கணும். அப்படி தண்ணி கொதிக்காமல் வச்சாலும் நம்ம இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் தான் வேகிற டைம். ரொம்ப சீக்கிரமாக இந்த டிஃபன் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பொலன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரியான இடியாப்பத்தை உங்களாலையும் இனிமேல் வீட்டில் செய்ய முடியும். அதை நாங்கள் இன்றைக்கி சொதியோடையும் தேங்காய் பாலோடையும் வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.